வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா 11th எக்கனாமிக்ஸ் பார்க்கலாம். 11th எக்கனாமிக்ஸில் பார்த்தீங்கன்னா இந்திய பொருளாதாரம்ங்கிற லெசனை பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இந்திய பொருளாதாரம் உலகத்துல எத்தனை பொருளாதாரம் இருக்குன்னா 3 வகை பொருளாதாரம் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று முதலாளித்துவ பொருளாதாரம், சமூக பொருளாதாரம், இன்னொன்று கலப்பு பொருளாதாரம். முதலாளித்துவ பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித். முதலாளிங்க நல்லா ஆட்டம் ஆடிக்கிட்டே வேலை வாங்குவாங்க. நமக்கு சமுதாயத்துல நம்ம காரு வாங்குறது ரொம்ப முக்கியம். கலப்பு டீம்ஸ் கீழே போட்டுதான் ஏதாவது ஜல்லி மணல்லாம் கலக்குறாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். இப்ப முதலாளித்துவ பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா ஆடம் ஸ்மித், சமூகத்துல காரல் மார்க்ஸ், சமூக பொருளாதாரம் காரல் மார்க்ஸ், கலப்பு ஜேஎன் கீன்ஸ். ஆடம் ஸ்மித் தனியார் துறைக்கு முக்கியத்துவம் தந்திருக்காங்க. அதாவது முதலாளிங்க தனியார் தான் நின்று சாதிப்பாங்க. அப்ப தனியார் துறை. இவர் இப்ப ஆடம் ஸ்மித் பார்த்தீங்கன்னா பொருளியலின் தந்தை. ஏன்னா முதலாளிங்க கண்டிப்பா பொருளுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் தருவாங்க. அப்ப பொருளியலின் தந்தை, வேலை பகுப்பு முறையில் தந்தை. அதாவது ஆளுங்களுக்கு வேலை பகுத்து கொடுப்பாங்க. அப்ப வேலை பகுப்பு முறையின் தந்தைன்னு இருக்கலாம். இது என்ன சொல்லணும்னா ஏழை ஏழையாவே இருப்பாங்க, பணக்காரன் பணக்காரவே இருப்பாங்க. அந்த கான்செப்ட் தான் முதலாளித்துவ பொருளாதாரம். யுஎஸ்ஏ, ஜப்பான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். சமூகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காரல் மார்க்ஸ், சமூகத்துல ஒரு கார் வாங்கணும் அப்படிங்கிறதுக்கு இது பொதுத்துறை சம்பந்தப்பட்டது. பொதுவாக கார் வாங்கணுங்கிறது தான் எல்லாரும் ஆசைப்படுவாங்க அப்படிங்கிறது. ஓகேங்களா? அப்ப சமூகம்னா இதுலயே சமூக பொருளாதாரத்தின் தந்தை. புக்ஸ் தாஸ் மூலம் தாஸ் மூலதனம் அப்படிங்கிறது இவரோட புக்கு. அடுத்தது கலப்பு பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎன் கீன்ஸ், நவீன பொருளாதாரத்தின் தந்தை. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா இது இலக்கண முறை பொருளாதாரத்துல ஒரு உலகளாவிய போட்டியாளர். இலக்கண முறை பொருளாதாரத்தில் இந்தியா உலகளாவிய போட்டியாளர் அப்படின்னு சொன்னது யாருன்னா சுந்தர் பிச்சை, சிஇஓ, கூகுள் சிஇஓ தான் இருக்காரு. ஓகேங்களா? அப்ப இலக்க முறை டிஜிட்டல்ல சுந்தர் பிச்சை ஃபேமஸ் அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அடுத்தது பொருளாதார வளர்ச்சி. பொருளாதார வளர்ச்சினா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொருளாதார வளர்ச்சி வருமானத்துல அளவிட்டாலுமே ஆனா எதுலதான் குறிப்பிடுறாங்கன்னா ஜிடிபில தான் குறிப்பிடுறாங்க. நாம வச்சுக்கோங்க. அப்ப வளர்ச்சி வருமானத்துல குறிப்பிட்டாலுமே ஜிடிபில தான் குறிப்பிடப்படுகிறது. இது ஜிடிபினா என்னன்னா ஒரு வருஷத்துல உற்பத்தி செய்யற பண்டங்கள் பணிகள் ஒரு இடத்துல ஒரு வருஷத்துல ஒரு ஏரியால பண்டங்கள் பணிகள் அந்த உற்பத்தி செய்யற மொத்த பண மதிப்பு தான் பொருளாதார வளர்ச்சி. இதே பொருளாதார முன்னேற்றம்னா என்னன்னா நாட் ஒன்லி ஜிடிபியை மட்டுமே அது சொல்லல, மக்களோட உயர்ந்த வாழ்க்கை தரத்தையும் மக்களோட நல்வாழ்வையும் அல்லது வாழ்க்கை தரம் அல்லது வாழ்க்கையும்னாலும் சரி நல்ல வாழ்வுனாலும் ஒண்ணுதான். இது ரெண்டுமே ஜிடிபியை மட்டும் பேஸ் பண்ணக்கூடாது. வாழ்க்கை தரம் எப்படி நல்லா இருக்கா அப்படிங்கறத பார்த்துதான் நம்ம பொருளாதார முன்னேற்றத்தை சொல்றாங்க. ஒரு நாட்டோட வாழ்க்கை தரம்னா என்னன்னு பார்க்கும்போது ஒரு நாட்டோட வாழ்க்கை தரத்தின் அளவீடுகள் HDI, PQLI, GNHI. HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், PQLI பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ், GNHI கிராஸ் நேஷனல் ஹாப்பினஸ் இண்டெக்ஸ். இப்ப HDI ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ்னா மனிதவள மேம்பாட்டு குறியீடு. பிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்னா வாழ்க்கை தர குறியீடு. GNHI மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடை பத்தி பார்க்கலாம். கடைசியா முடிஞ்சது மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு. அப்ப மொத்த நாட்டு மகிழ்ச்சி குறியீடு எங்கிருந்து எடுத்தாங்கன்னா பூடான் நாட்டுல இருந்து எடுத்திருக்காங்க 1972. மகிழ்ச்சியா 2 பேர் சிரிச்சு பேசினாதான் மகிழ்ச்சியா இருப்பாங்க. எத்தனை நாள்? 7 நாளும் சிரிச்சு பேசணும். அப்ப 1972. 4வது மன்னர் ஜிக்மே சிங்கே வாங்சுங். அதாவது வாங்க ஜிக்குன்னு உட்காருங்க, சிங்கு பண்ணுங்க, வாங்க சிங் பண்ணலாம் அப்படின்னு சந்தோஷமா இருக்கிறது அப்படின்னு நமக்கு ஜிக்மே சிங்மே வாங்சுங் உருவாக்கியவர் அவர்தான். அடுத்தது நம்ம வளர்ச்சியும் முன்னேற்றோட டெஃபினிஷன் பார்த்தோம் இல்லையா? அப்படி வளர்ச்சி மற்றும் முன்னேற்றம் அடிப்படையில உலக நாடுகள் எப்படி பிரிச்சிருக்காங்கன்னா வளர்ந்த நாடுகள் என்ன வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்னு பிரிச்சிருக்காங்க. தொழில்மயமான வளங்களை முழுமையாக பயன்படுத்தினது தான் வளர்ந்த நாடுகள். அதை பயன்படுத்தாதவங்க வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள்னு சொல்றாங்க.
இப்போ வளர்ந்த நாடுகள் வந்து இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏசிஇஎஃப்ஜே, ஏசிஇஎஃப்ஜே. இதே வளர்ந்து கொண்டிருக்கிறாங்க ஏபிஎம்பிஐ, ஏபிஎம்பிஐ. இதில் வந்து ஆப்ஷனில் கேட்கலாம். ஏசிஇஎஃப்ஜே வந்து வளர்ந்த நாடுகள், ஏபிஎம்பிஐ வந்து வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள். இப்போ ஏ வந்து யுஎஸ்ஏ, அதாவது அமெரிக்கா. ஏ வந்து அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜப்பான். இதே ஏஎம்பிஐ வந்து ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், பாகிஸ்தான், இந்தோனேஷியா. ஓகேங்களா? ஆப்பிரிக்கா, பங்களாதேஷ், மியான்மர், அடுத்தது பாகிஸ்தான், இந்தோனேஷியா. வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னேற்றம் அடையாத, வளர்ச்சி குன்றிய, பின்தங்கிய அல்லது மூன்றாம் உலக நாடுகள். அதாவது வளர்ந்து கொண்டிருக்கும் நாடுகள் நம்ம பிரிச்சோம் இல்லையா, அது பார்த்தீங்கன்னா முன்னேற்றம் அடையாததுனால தான் வந்து வளர்ந்து கொண்டிருக்குன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி வளர்ச்சி குன்றிய, அது பின்தங்கிய நாடுகள், இது வந்து மூன்றாம் உலக நாடுகள்னு சொல்றாங்க. இந்தியா பொருளாதாரத்துல எத்தனாவது பிளேஸ்ன்னா 5வது பிளேஸ். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில் மயமாதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியில அடிப்படையில முன்னேறி கொண்டிருக்கும் நாடுகள் பார்த்தீங்கன்னா பாருங்க, தொழில் மயமாதல் மற்றும் பொருளாதார வளர்ச்சியின் அடிப்படையில அதே மாதிரி பொருளாதார வளர்ச்சியில முன்னேறி கொண்டிருக்க நாடுகள்ல வந்து நம்ம இந்தியா வந்து 7% பொருளாதார வளர்ச்சியுடன் ஒரு வலுவான இடத்தை பிடிச்சிருக்கு. முன்னேறிய நாடுகள் இயல்புகள் என்னன்னா எல்லாமே வந்து உயர்ந்து காணப்படும். அதை வச்சு நம்ம நாட்டு வருமானம் வந்து உயர்ந்த நாட்டு வருமான வளர்ச்சியா இருக்கணும், உயர்ந்த தனிநபர் வருமானம் இருக்கணும். நாடு வருமானம்னா கண்டிப்பா ஒவ்வொரு தனிநபரும் வருமானமும் அதிகரிக்கணும். இந்த வாழ்க்கை தரம், நபர் மட்டும் வருமானத்தை மட்டும் பார்க்கக்கூடாது, அவங்களோட வாழ்க்கை தரத்தையும் பார்க்கணும், அதுவும் உயர்ந்து காணப்படணும். அப்புறமேட்டு வாழ்க்கை தரம் உயர்ந்தா கண்டிப்பா வந்து அவங்களுக்கு வந்து முழு வேலை வாய்ப்பா இருக்கணும். அப்புறம் தொழில்துறையை ஆதிக்கமாக, வேலைனா எங்க போனோம், தொழில்துறை ஆதிக்கமாக உயர்ந்த தொழில்நுட்பத்துல இருக்கணும், தொழில் செறிவின்றி காணப்படணும், அதிக நுகர்ச்சி, அதாவது தேவையானதை வாங்கக்கூடிய அளவுக்கு டெவலப் ஆயிருக்கணும், அதிக நகரமயமாதல்லாம் இருந்தாதான் நமக்கு தேவையான விஷயம் ஈஸியா கிடைக்கும், சீரிய பொருளாதார வளர்ச்சியா இருக்கணும், அதாவது விட்டு விட்டு இருக்கக்கூடாது, சீரிய ஒரு லெவல்ல அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், சமுதாய சமத்துவம், பாலின சமத்துவம், மிக குறைந்த வறுமை நிலை, இது எல்லாமே குறைஞ்சிருக்கணும். சமுதாயம், சமத்துவம், பாலின சமத்துவம் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும். அடுத்தது அரசியல் நிலைத்தன்மை மற்றும் நல்லாட்சி எல்லாமே இருந்து அரசியல் நிலைத்தன்மையும் இருந்தாதான் ஒரு முன்னேறிய நாடுகளோட இயல்பா இது இருக்காங்க. இந்தியா ஒரு கலப்பு பொருளாதாரமா இருக்கு. கலப்பு பொருளாதாரம்னா தனியார் துறையும் பொதுத்துறையும் 2 கலந்ததுதான் வந்து கலப்பு பொருளாதாரம். தனியார் துறை பார்த்தீங்கன்னா பொருளாதார தாராளமயமாக்கலின் விளைவான வளர்ச்சியா இருக்கும். தனியார் இது வந்து தாராளமா விட்டதுனால தான் தனியார் மயமாக டெவலப் ஆனிச்சு. அதே பொதுத்துறை பார்த்தீங்கன்னா அடிப்படை மற்றும் கனரக தொழிலில் டெவலப்பா இருக்கணும். மக்கள் வந்து வாழ்க்கை ஆதாரம் வந்து பேஸ் பண்ணது வேளாண்மையும் வேளாண் சார்ந்த நடவடிக்கையுமா தான் மக்கள் வாழ்க்கை தரம் இருந்துச்சு. அது எத்தனை சதவீதம் பார்த்தீங்கன்னா 60% இருந்தது. இந்தியாவில் ஜிடிபியில் வேளாண் துறை நம்ம 60% இந்த ஆதாரமா இருக்குன்னு சொல்றோம். அப்ப ஜிடிபி எவ்வளவு கிடைக்குதுன்னா நமக்கு வந்து 17% வந்து ஜிடிபியா இருக்கு. எது கிடைக்குன்னா வேளாண் துறையில கிடைக்குது. நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தக்க வைத்து கொண்டிருந்ததுனால, அதாவது நிலைத்த உள்நாட்டு உற்பத்தியை தக்க வச்சிருக்கனால வெளிநாட்டுல இருந்து நம்ம வந்து வர்த்தகம் செய்ய ஆரம்பிச்சாங்க. எஃப்டிஐ அப்படின்னா ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர், வந்து ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் இன்வெஸ்டர் வழியாக முதலீடு செய்ய பெரும் ஆர்வம் காட்டி வர்றாங்க. இப்போ உலக பொருளாதாரத்துல ஜிடிபி பார்த்தீங்கன்னா 5வது பிளேஸ்லையும், பிபி வந்து 3rd பிளேஸ்லையும், பிபிபி பார்த்தீங்கன்னா பர்ச்சேசிங் பவர் பார்ட்டி. வந்து G20 நாடுகளை பற்றி பார்க்கலாம். G20 நாடுகள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஏபிசிடியில் CEFG வராது, IJ, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. CEFG I வரைக்கும் பார்த்துக்கலாம், H வராம I, இங்க J. ஓகேங்களா? இதுல இருக்கனாலும் பிளஸ் யூவை சேர்த்திக்கோங்க. C வந்து கனடா, E இங்கிலாந்து, F பிரான்ஸ், G ஜெர்மனி, I வந்து இத்தாலி வரும். ஓகேங்களா? இத்தாலி. அடுத்தது வந்து J வந்து ஜப்பான். ஃபர்ஸ்ட் G20 நாடுகளை G7 நாடுகளை வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படின்னா CEFGIJ பிளஸ் U. அப்போ கனடா, இங்கிலாந்து, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான்,
ப்ளஸ் யூ வந்து யூஎஸ்ஏ. இந்த 7ம் G7ல முடிஞ்சது. அடுத்தது பிரிக்ஸ் நமக்கு தெரியும் இல்லையா? அப்போ பிரிக்ஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா பிரிக்ஸ். அப்போ பிரேசில், ரஷ்யா, இந்தியா, பிரிக்ஸில் தான் இந்தியா வரும். இந்தியா, சைனா, இது சவுத் ஆப்பிரிக்கா. அப்புறம் பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா இருக்கு இல்லையா? சவுத் ஆப்பிரிக்கா பார்த்தோம். இதுலேயே 2 வரும், சவுத் அரேபியா, சவுத் கொரியா. ஓகேங்களா? சவுத் ஆப்பிரிக்கா முடிஞ்ச பிறகு சவுத் அரேபியா, சவுத் கொரியா. அடுத்தது கொரியர் வந்து கொண்டுட்டு போறோம்னு சொன்னோம் இல்லையா? அது எங்கன்னா இந்துல, அதாவது வீட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு கொரியர் கொடுக்குறோம், இந்தோனேஷியால. அதனால என்ன பண்றாங்க? அர்ஜென்ட்டா போறாங்க, அர்ஜென்டினா. ஓகேங்களா? அர்ஜென்ட்டா போகிறாங்க. அப்போ போன பிறகு அங்க இருக்க கீயை ஓபன் பண்றாங்க, டர்க்கி. ஓகேங்களா? டர்க்கி ஓபன் பண்ணி பார்த்தா அது பார்த்தீங்கன்னா அங்க ஒரு ஆஸ்பத்திரி இருக்கு, ஆஸ்திரேலியா. ஓகேங்களா? எல்லாருமே அந்த ஆஸ்பத்திரி மிக்ஸ் ஆகி இருக்காங்க, மெக்சிகோ. ஓகேங்களா? இது எல்லாமே எங்க இருக்குன்னா யூரோப்பியன் யூனியன்ல இருக்கு. திரும்பவும் சொல்றேன், G20 பார்த்தீங்கன்னா G7 ப்ளஸ் பிரிக்ஸு ப்ளஸ் நான் கொடுக்குற ஷார்ட்கட். ஓகேங்களா? G7 வந்து என்னதுன்னா எதுலேருந்து ஆகுங்கன்னா CEF JEF G அச்சு வராது, IJ, அப்புறம் ப்ளஸ் யூவு, அது இல்லாமல் பிரிக்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா சவுத் ஆப்பிரிக்கா முடிஞ்சிருக்கும், சவுத் அரேபியா, சவுத் கொரியா. கொரியர் வந்து எங்கே கொண்டு போகணும்? உள்ளார கொண்டு போனோம், இந்தோனேஷியா. அது எப்படி? அர்ஜென்ட்டாக கொண்டு போகணும். போனால் அங்கே கீ இருக்குது, டர்க்கி. அதை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே ஃபுல்லாக ஆஸ்பத்திரியாக இருக்குது. அது ஃபுல்லாக எல்லாம் மிக்ஸ் ஆகி இருக்காங்க. அது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு யூரோப்பியன் யூனியனில் நடக்குது. இது வந்து இந்த ஷார்ட்கட்டாக வச்சுக்கலாம். ஓகேங்களா? இப்போ 2016-17 சீன மக்கள் வந்து குடியரசு நாட்டிற்கு வந்து அடுத்தபடியா 2016-17 வந்து நம்ம பார்க்குறோம். ஓகேங்களா? எப்படி வந்து வளர்ந்து வரும் நாடுகள்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தா, சீன மக்கள் குடியரசு நாட்டிற்கு அப்புறம் ஜிடிபியில் பார்த்தீங்கன்னா 7.1%. இங்கே 17, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, 17, அப்போ 7.1. அப்போ பெற்று வாயிலாக உலகில் வேகமாக வளர்ந்து வரும் நாடாக இந்தியா இருக்கு. இந்தியாவில் ஜிடிபியோட பெரும் பங்கு வந்து பணிகள் துறையில தான் இருக்கு. பணிகள் துறைனா இந்த சேவைத்துறை. நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் எதுனா இந்தியாவோட பொருளாதாரம் தான். நிலைத்த உறுதி வாய்ந்த சிறந்த எதிர்காலம் கொண்ட பேரியல் பொருளாதாரத்தின் சொர்க்கம் எது? இந்திய பொருளாதாரம். இப்போ நம்ம 2016-17 பார்த்தோம் இல்லையா? இங்க பார்த்தீங்கன்னா 2014-15 மொத்தம் அங்கே வந்து வளர்ந்து வரும் நாடாக நம்ம 7.1 பார்த்தோம். இங்கே 14-15 மொத்த உள்நாட்டு ஜிடிபி வளர்ச்சி பார்த்தீங்கன்னா 8% இருக்கும்னு நினைச்சோம், 8% இருக்கும்னு நினைச்சோம். ஆனால் 7.6% தான் குறைஞ்சி காணப்பட்டுச்சு. அடுத்தது மக்கள் தொகை பார்த்தீங்கன்னா சீனா தான் ஃபர்ஸ்டா இருக்கு. அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்னும் இந்தியா தான் ஃபர்ஸ்டா இருக்கு. இது வந்து 2011 பார்த்தீங்கன்னா சீனா ஃபர்ஸ்டா இருந்தது, இந்தியா வந்து செகண்டா இருந்தது. இப்போ ப்ரெசென்ட்ல வந்து இந்தியா தான் ஃபர்ஸ்டா இருக்கு. மக்கள் தொகை அதிகரிப்பு வந்து ஒவ்வொரு 1000 பேருக்கும் 1.7% அதிகரித்துட்டே இருக்கு. ஒவ்வொரு 1000 பேருக்கும் வந்து மக்கள் தொகை அதிகரிப்பு 1.7% இருக்கு. ஆண்டுதோறும் ஏற்படும் மக்கள் தொகை பெருக்கம் வந்து ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகைக்கு சமமா இருக்கு. ஆண்டுதோறும் ஒவ்வொரு வருஷமும் ஏறுது இல்லையா? அது வந்து ஆஸ்திரேலியாவோட மக்கள் தொகைக்கு சமமா இருக்கு. இந்தியாவோட மக்கள் தொகை போக்குகள் வந்து எதனால வந்து மக்கள் தொகையா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் தொகை அளவு, வளர்ச்சி வீதம், மக்கள் தொகை அளவு, அதே மாதிரி வளர்ச்சி வீதம், பிறப்பு இறப்பு விகிதம், மக்கள் தொகை அடர்த்தி, பாலின விகிதம், வாழ்நாள் எதிர்பார்ப்பு, அடுத்தது எழுத்தறிவு விகிதம். இந்த 7ம் வந்து மக்கள் தொகை அளவா இருக்கு. இதை கூட காரணங்களா கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா 1901 பார்த்தீங்கன்னா 2, 3, 4 வரும், அதுக்கு முன்னாடி 8 வரும். அப்படி நாங்கள் வச்சுக்கோங்க. 2, 3, 4 தொடர்ந்து வரதுக்கு பதிலாக நடுவில் 8 வந்திருக்கு, டபுள் மடங்கா. அப்போ எத்தனை கோடி இருந்துச்சுன்னா 1901 23.84 கோடி இருந்தது. 2011 121.02 கோடியா இருக்கு. 1.66 வளர்ச்சியா இருந்தது. இந்தியா வந்து உலக பரப்பளவுல 2.4% பரப்பளவு இருந்தது. உலக வருவாயில 1.2 பாதி 1.2% இருந்தது. உலக மக்கள் தொகையில 17.5% இருக்கு. உலக மக்கள் தொகையில 6ல் ஒருவரா இந்தியர் இருக்காங்க.
அதே மாதிரி உத்தரப்பிரதேஷ் மற்றும் மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா, மகா வந்து உத்தரத்துல 2 பேரும் சேரும் போது மக்கள் தொகை கூடுதல் வந்து 3ஆம் மக்கள் தொகை இடம் பிடிச்சிருக்க யுஎஸ்ஏவை விட அதிகமா காணப்படுது. அடுத்தது பாத்தீங்கன்னா 1911-21 எதிர்மறை மக்கள் தொகை, அது நெகட்டிவ்ல இருந்தது. ஓகேங்களா. இப்போ 1921 பாத்தீங்கன்னா பெரும் பிரிவினை ஆண்டா இருக்கு. மக்கள் தொகை வந்து வளரத்துக்கு தொடங்கியது. பிரிவினைனா 1 வந்து 2ஆ பிரிஞ்சிருக்கு. 1951 பாத்தீங்கன்னா சிறு பிளந்து காணப்படுது. 5 ரூபாய் கொடுத்தா கம்மியா தான் பிரிச்சு கொடுப்பாங்க. 1.33% 1.28% குறைஞ்சு காணப்படுது. 1961 பாத்தீங்கன்னா 1961 1.96% இருக்கு. 1.96%, அதாவது 2% நியர் வந்து இருக்கு. அப்போ வந்து அது வந்து ஆத்துல விழுந்தா வந்து மக்கள் தொகை வெடிச்சிடறாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். மக்கள் தொகை வெடிப்பு ஆண்டா இருக்கு. 2001 1 பில்லியன், அதாவது 100 கோடி, 1 பில்லியன் இல்லைன்னா 100 கோடி 2001 இருக்கு. அடுத்து 2011 இளைஞர்களின் மக்கள் தொகை குறிப்பிட்ட அளவில் மக்கள் தொகை மாறுதலா இருந்தது. இது வந்து 1 பில்லியன் 100 கோடி மக்கள். குழந்தைகள் பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா 1000 மக்கள் தொகைக்கு பிறக்கும் குழந்தைகளின் எண்ணிக்கை வந்து பிறப்பு விகிதம் சொல்றாங்க. இறப்பு விகிதம்னா 1000 மக்கள் தொகைக்கு இறப்பவர்களின் எண்ணிக்கை பற்றி சொல்றாங்க. இது பார்த்தீங்கன்னா பிறப்பு விகிதம், இறப்பு விகிதம் பற்றி பார்க்கலாம். 1951 இப்போ ஃபர்ஸ்ட் 2011 ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா. 7, 11, 14, 21. இப்போ 7ஆம் வாய்ப்பாடில் 3 அப்படி நாம வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ 2011 இந்த 11 வந்து இங்க 11 வரும். அப்ப 7ஆம் வாய்ப்பாடு 7, 7.11, இங்க 3னா 21.8. 2001 பாத்தீங்கன்னா இங்கேயும் 4 வரும், இங்கேயும் 4 வரும். ஓகேங்களா. அப்ப 25.4, 8.4. அடுத்து 1951 39.9, 27.4. இது வந்து 2011 மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஓகேங்களா. 2011 21.8, 7.11. அடுத்தது பிறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா கேரளால பெண்கள் வந்து அதிகமா இருக்காங்க. பாலின விகிதம் அதிகம் கொண்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரளா. ஆனா பிறக்கிறது கம்மியா தான் பிறக்காங்க. பிறப்பு விகிதம் குறைவான மாநிலம் பார்த்தீங்கன்னா கேரளா, அதிகம் வந்து உத்தரப்பிரதேசம். இது பாருங்க, உத்தரப்பிரதேஷ் வந்து 30க்கு வந்து 0.5 வந்து கம்மி அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. இதே வந்து இப்போ வந்து கேரளாவில் வந்து பெண்கள் 7 நாளுமே குழந்தை கம்மியாக தான் பிறக்குது அப்படின்னு. அப்போ 7 மடங்கு 2வது வந்து 14. ஓகேங்களா. அப்போ குறைந்த பிறப்பு விகிதம் வந்து கேரளா 14.7, அதிக பிறப்பு விகிதம் உத்தரப்பிரதேசம் 29.5. இறப்பு விகிதம் பார்த்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், அதாவது கம்மியாக இறந்துட்டாங்கன்னா போய் வெஸ்ட் சைடில் வந்து புதைச்சிடுவாங்க அப்படின்னு நம்ம. அப்போ கம்மியாக வந்து வெஸ்ட் பெங்கால், அதிகம் பார்த்தீங்கன்னா ஒடிசா, ஒடிச்சு அதிகம் போட்டுருவாங்க அப்படின்னு நாங்கள் வச்சுக்கலாம். இதே வந்து 3 டேபிள்ஸில் வரும் பாருங்க, 3, 6, 9, 3, 6, 9. அப்போ 6.3. அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஒடிசா வந்து 9.2. அடுத்தது 2011 மக்கள் தொகை பெருக்கம் வந்து அதிகமாக காணப்படும் மாநிலம் பார்த்தீங்கன்னா பீகார் தான். மக்கள் தொகை அதிகம் கொண்ட மாநிலம் வந்து பிம்மாரு. ஓகேங்களா. பி வந்து பீகார், பிஐ வந்து பீகார். ஓகேங்களா. எம்ஏ வந்து மத்திய பிரதேஷ். எம்ஏ இருக்கிற மகாராஷ்டிரா போட்டுறாதீங்க, இதுக்கு ஆப்போசிட் வரும் மத்திய பிரதேஷ். ஆர் வந்து ராஜஸ்தான், யூ வந்து உத்தரப்பிரதேசம். அடுத்தது மக்கள் தொகை அடர்த்தின்னு பார்த்தீங்கன்னா 1 சதுர கிலோமீட்டர் பரப்புல வசிக்கிற மக்களோட எண்ணிக்கையை பற்றி சொல்றது தான் வந்து மக்கள் தொகை அடர்த்தி. மக்கள் தொகை அடர்த்தி வந்து மொத்த கீழே வந்து நிலப்பரப்பு, நிலத்துக்கு மேல மக்கள் இருக்காங்க அப்படின்னு நாங்கள் வச்சுக்கலாம். அப்போ பகுதி நிலப்பரப்பு குறிப்பிட்ட நில அளவு, மேலே வந்து மொத்த மக்கள் தொகை. இப்போ 1951 பார்த்தீங்கன்னா 51, 2001, 2011. இப்போ வந்து இந்தியாவோட மக்கள் தொகை அடர்த்தி வந்து 382, 2001 325, 1951 117. அடுத்தது KWBU இந்தியாவின் சராசரி அடர்த்தியை விட மக்கள் தொகை அடர்த்தி, சராசரி அடர்த்தினா 382, அதை விட அதிகமாக காணப்படுற மாநிலங்கள் பார்த்தீங்கன்னா KWBU.
KWBU. K வந்து கேரளா, W வந்து வெஸ்ட் பெங்கால், B வந்து பீகார், U வந்து உத்தரப்பிரதேச. மக்கள் தொகை அடர்த்தி காணப்பட்டது வந்து பீகார், அடுத்தது வந்து வெஸ்ட் பெங்கால். பீகார் அடுத்தது வெஸ்ட் பெங்கால். அது 1102. பாருங்க டபுள் டபுளாக வரும். அடர்த்தி வந்து டபுள் டபுளாக வரும். அப்போ 1102. கீழே வெஸ்ட் பெங்கால் வந்து 880. கம்மியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிறகு மக்கள் தொகை அடர்த்தி வந்து குறைவாக காணுவது அருணாச்சல பிரதேசம் 17. ஓகேங்களா. பாலின விகிதம் பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு உள்ள பெண்களின் விகிதத்தை குறிக்கிறது தான் பாலின விகிதம். 2011 வந்து 940. 960 இது வந்து குறைவாக காணப்படுது. 2011 பாலின விகிதம் 940. 2001 வந்து 933. 1951 946. ஓகேங்களா. 2011 940, 2001 933, 1951 1946. இந்தியாவில் பெண்களை விட ஆண்களின் பெருக்க விகிதம் அதிகமாக தான் இருக்கு. அப்போ அதிக பாலின விகிதம் வந்து கேரளா, குறைந்த பாலின விகிதம் ஹரியானா. பெண்கள் அதிகமா இருக்காங்க, அப்போ அதுக்கு ஆப்போசிட் ஹரி வந்து கம்மியா இருக்கான் அப்படின்னு நமக்கு வச்சுக்கலாம். 1084. இது வந்து பாலின விகிதம் ஹரியானா வந்து 877. வாழ்நாள் எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாழ்நாள் எதிர்பார்ப்பு ஆண்கள் பெண்கள் மொத்தம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2010 ஆண்கள் பெண்கள் மொத்தம். ஓகேங்களா. 6 ஃபுல்லாக வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆண்கள் 2னா மொத்தம் 3, பெண்கள் வந்து 4. 2 3 4. ஓகேங்களா. 2 3 4 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா 6 to 6. இதுல இருந்து 2 2 குறையுது. 6ல இருந்து 2 குறையுது 4, 4ல இருந்து 2 குறையுது 2. அப்போ 635. ஓகேங்களா. ஆட் நம்பர்ஸ் இருக்கனால 5 அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். ஆண்கள் வந்து 6 to 6, பெண்கள் வந்து 642. அடுத்தது மொத்தம் வந்து 635. இது பாயிண்ட் 62.6, 64.2, 63.5. 1901 1911 ஆண்டு காலங்களில் வாழ்நாள் எதிர்பார்ப்பு வந்து 23 வருடங்களா இருந்தது. 23 வருடங்கள். எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா 1951 ஆண்களோட எழுத்தறிவு விகிதம் வந்து 4ல் 1 ஆண்கள் படிச்சுட்டு இருந்தாங்க. பெண்கள் வந்து 12ல் 1, சராசரியா 6ல் ஒருத்தர் வந்து எழுத்தறிவு விகிதமா இருந்தாங்க. 2011 பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் மொத்தம் வந்து 74.4. இதுல வந்து பெண்கள் வந்து 555 நாம இருக்கணும். அதுக்கு முன்னாடி 1, அப்போ 65.5. அடுத்தது ஆண்கள் வந்து 82.1. 82.1. இது அதிகமாக காணப்படுற எழுத்தறிவு விகிதம் வந்து கேரளா. இது வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும், கேரளாவுக்கு போனால் கேரளாலையும் கோவாலையும் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க. வந்து இமாச்சல பிரதேஷ். ஓகேங்களா. கேரளா கோவா, ஹிமாச்சல பிரதேஷ், மகாராஷ்டிரா, தமிழ்நாடு கடைசியா இருக்கு. தமிழ்நாட்டில் மகா வந்து மேலே இருக்கா. அது வந்து ஹிமாலயாவுக்கு போய் பார்த்தா தான் தெரியுது கேரளாலையும் கோவாலையும் பெண்கள் அதிகமாக இருக்காங்கன்னு. அப்போ 92 கேரளா, கோவா வந்து 82, 10 அப்படியே குறையுது. மீதி பாருங்கன்னா இங்கே கீழே 74, 75, 76 அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. குறைந்த எழுத்தறிவு விகிதம் பார்த்தீங்கன்னா பீகார். ஏன்னா மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறது பீகார், அடர்த்தி அதிகமாக இருக்கிறது பீகார்னா கண்டிப்பாக மக்கள் அடர்த்தி அதிகமாக இருக்கிறது பீகார்னா அங்கேயும் எழுத்தறிவு விகிதம் கம்மியாக தான் இருக்கும். 53%. ஓகேங்களா. இயற்கை வளங்களின் வகைகள். இது வந்து புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள்னு இருக்கு. ஓகேங்களா. இயற்கை வளங்களின் வகைகள் வந்து எத்தனை இருக்குன்னா 2. புதுப்பிக்கக்கூடிய வளங்கள், புதுப்பிக்க இயலாத வளங்கள். புதுப்பிக்கக்கூடிய வளங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீண்ட காலத்திற்கு நிலைத்து இருக்கக்கூடிய மீண்டும் உருவாக்கக்கூடிய வளங்கள் தான் புதுப்பிக்கக்கூடிய வளங்கள். இது எப்படி நமக்கு காட்டில் வந்து வனவிலங்கு இருக்கும். அப்புறம் வனவிலங்கு வாழ்றதுக்கு காற்று, அப்புறம் காற்று இருந்தாவே நீர் வேணும். அப்போ கடல் வளங்கள், அப்புறம் கடல் இருந்தாவே நீர் மின் சக்தி எடுத்துக்கலாம். நீர்மின் சக்தி, அப்புறம் உயிரின தொகுதி அதில் இருக்கும். அப்புறம் காற்றாலை மின் உற்பத்தி. காடுகள், வளங்கள், காற்று, கடல் வளங்கள், நீர்மின் சக்தி, உயிரின தொகுதி, காற்றின் மின் உற்பத்திலாம் காணப்படுது. புதுப்பிக்க இயலாத வளங்கள்னா மீண்டும் உருவாக்கப்பட முடியாத நிலைத்து இருக்க முடியாதது தான் வந்து புதுப்பிக்க இயலாத வளங்கள். படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம் கனிமங்கள். படிம எரிபொருட்கள், நிலக்கரி, பெட்ரோலியம் கனிமங்கள். இந்திய மக்கள் தொகை பரப்பு பார்த்தீங்கன்னா 32,87,200
63 சதுர கிலோமீட்டர். 32,000 3287 அப்படி சொல்ல வந்தேன். ஓகேங்களா? 3287 263 சதுர கிலோமீட்டர். 32,87,263 சதுர கிலோமீட்டர். உலகில் 7வது இடம். உலக நிலப்பரப்புல 2.4%. வேளாண் புள்ளி விவரத்தின் அறிக்கையின்படி விவசாய பரப்புல விவசாயம் செய்பவர்கள் வந்து அதிகமா காணப்படுறது 10 ஏக்கருக்கு மேல இருக்க நிலம் வச்சிருக்கீங்களா, அதிக விவசாய பரப்புல வந்து விவசாயம் செய்பவர்கள் கம்மியானா 1 ஹெக்டருக்கும் கம்மியா இருக்கீங்க. இப்ப 2007 பாத்தீங்கன்னா இந்தியாவோட காடுகள் வந்து 69.09 மில்லியன் ஹெக்டரா இருந்தது. மொத்த நிலப்பரப்புல 21.02 69.09 ஹெக்டரா மில்லியன் ஹெக்டரா இருந்தது. 21.02% சதவீதத்துல 21.02%. அடர்ந்த காடுகள்னா 8.3 அடர்ந்து இருக்கு, வட்டமா இருக்கு அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அப்போ 8.35 மில்லியன் ஹெக்டரு. ஓரளவு அப்படிங்கும்போது இது பாதி கட் ஆகுது. அப்புறம் 31.90 மில்லியன் ஹெக்டர். அடுத்து பரந்த வெளி அப்படின்னா பரந்த வெளினா 8 இந்த பக்கம் 4 இந்த பக்கம் 2 28.84. அடுத்தது பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் பார்த்தீங்கன்னா இரும்பு தாதுன்னு எடுத்துக்கிட்டா இரும்பு தாது ஃபர்ஸ்ட் வந்து இரும்பு தாது எடுத்துக்கோ. இரும்பு தாது 2 ஹேமடைட் ஓகேங்களா? அப்போ ஹேமடைட் வந்து இங்கே வந்து 14,000 நான் வச்சுக்கோங்க, ஒரு கோடு போட்டுக்கோங்க, அப்போ 1 போட்டுக்கோங்க. 14,630. இங்கே வந்து மேக்னடைட் வந்து 10,619 மில்லியன் டன் இருக்கு. 14,630 இங்கே 10,619 மில்லியன் டன் இருக்கு. இது வந்து ஹேமா வந்து ஜோக் அப்படிங்கிற ரெயின்ஃபாலுக்கு போகிறாங்க. சீயை பார்க்க ஜோக் ஃபால்ஸ்க்கு போகிறாங்க. போயிட்டு வருவீங்களா? ஓகே அப்படின்னு போகிறாங்க. ஓகேங்களா? சீனா சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், ஒடிசா, ஜி வந்து கோவா, கே வந்து கர்நாடகா. அப்போ வந்து ஹேமா வந்து ஜோக் ஃபால்ஸை பார்க்க போகிறாங்க. முன்னாடி சி பண்ண போகிறாங்க, பின்னாடி வந்து ஓகேன்னு முடிவு பண்ணிட்டு போகிறாங்க. அப்போ சி ஜோக் ஓகே. ஓகேங்களா? ஹேமடைட் பார்த்தீங்கன்னா மேக்னெட் வந்து காரு ஃபுல்லாக இருக்குது. எந்த சைடுனா மேலே இருக்குது, மேலே ஃபுல்லாகவே காரில் மேக்னெட் இருக்குது. அப்போ கர்நாடகாவில் மேற்கு கடற்கரை. இதில் பார்த்தீங்கன்னா கேரளா, தமிழ்நாடு, ஆந்திரா சில இடங்களில் இரும்பு தாது இருக்குது. தமிழ்நாடு சுற்றி இந்த பக்கம் கேரளா, அந்த பக்கம் ஆந்திரா. இதில் வந்து சில இடங்களில் இரும்பு தாது இருக்குது. அடுத்தது நிலக்கரி. பழுப்பு நிலக்கரின்னு பார்த்தா பூமிக்கு அடியில் அதிக கிடைக்கூடிய கனிமம் தான் நிலக்கரி. நிலக்கரி எங்கே இருக்கும்? பூமிக்கு கீழே. இப்போ இது 3வது நிலக்கரியாக போடாதீங்க, இது வந்து நிலமாக எடுத்துக்கோங்க. நிலம் அப்போ எத்தனாவது? 3வது. அப்போ 3வது பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இருக்குது. ஃபஸ்ட்டு சைனா, 2வது இந்தியா, ஃபஸ்ட்டு சைனா, 2வது USA, 3வது இந்தியா. இது பாருங்க. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமாக காணப்பட இது வந்து வங்காளம், ஜார்க்கண்டில் தான் நிலக்கரி வயல்கள் வந்து அதிகமாக. இதுதான் கேள்வியாக கேட்பாங்க. வங்காளம், ஜார்க்கண்டு, அதாவது நிலக்கரி வந்து வங்குல போய் ஜார்ல அள்ளிட்டு வருவாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இது சும்மா பார்த்துக்கோங்க. பீகார், மத்திய பிரதேஷ் 2 வரும். ஓகேங்களா? மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ். நடுவில் மகா வந்துடுவா. அவள் வந்து ஓடி போய் பீரோவை ஓப்பன் பண்ணுறா. மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், மகா நடுவில் வரா. அவள் ஓடி போய் பீரோவை ஓப்பன் பண்ணுறா. அப்போ பீகார், மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ஒடிஷா, அப்புறம் ஆந்திர பிரதேஷ். அடுத்தது பார்த்தீங்கன்னா அலுமினியம். ஃபர்ஸ்ட் வந்து இரும்பு தாது பார்த்தோம், அடுத்தது நிலக்கரி பார்த்தோம், 3வது அலுமினியம் தாது. அலுமினியம் வந்து பேக் சைடு தயாரிக்க முக்கிய தாது வந்து பேக் சைடு. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா அலுமினியம் ஆந்திரா, அப்புறம் ஒடிசா. ஓஏ நமக்கு கிழக்கு கடற்கரையிலையும் ஒடிசாவையும் ஆந்திராவிலையும் இருக்கு. ஒடிசா, ஆந்திரா. அலுமினியத்தை ஒடிச்சு இறக்கி போடுவாங்க, ஒடுங்கி போயிட்டுனா ஒடிச்சு. அப்போ ஒடிசா. அது ஆத்திரமா இருந்தால் தூக்கி போட்டுறாங்க. அப்போ ஒடிசா, ஆந்திர பிரதேஷ், கிழக்கு கடற்கரை. இது முக்கிய தாது பார்த்தீங்கன்னா பாக்சைடு. அடுத்தது மைக்கா. மைக்கு வந்து
எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெப்பத்தை தடுக்கும் கனிமம். நம்ம மைக்கில் வந்து பேசும்போது கையை பிடிச்சிட்டு கூட பேசுகிறாங்களே, அப்போ கண்டிப்பாக அது வந்து வெப்பத்தை வந்து கைக்கு கொண்டுட்டு போவாது. வெப்பத்தை தடுக்கும் கனிமம். அரிதி மின் கடத்தி. அதிக அரிதாக தான் நம்ம மைக்கு பிடிச்சி பேசணும்னா பயந்துக்குவோம் இல்லையா, அப்போ அரிதி மின் கடத்தி. நம்ம இந்தியாவில் மொத்த வியாபாரத்தில் 60% வந்து இந்தியா வந்து பண்ணுது. அது ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கு. மைக்கு பிடிச்சி பேசுறவங்க தான் ஃபர்ஸ்ட் ஜெயிச்சீங்க. ஃபர்ஸ்ட் ஜெயிச்சுட்டு நான் மைக்கு பிடிச்சி பேசுறேன். அப்போ ஃபர்ஸ்ட் இடம். எத்தனை சதவீதம்னா 60%. ஓகேங்களா. மைக்கு வந்து 6 தண்ணி படாம பார்த்துக்கணும். 6 அப்போ 60%. அடுத்தது வகை வந்து பெக் மெட்டைடு. பெட்டு கட்டி நான் வந்து சக்ஸஸ் ஆகிட்டு மைக்கில் பேசுகிறேன். பெட் மெட்டைடு. இது வந்து இது எப்படி நாமலாம் AJBR. ஓகேங்களா. ஏபிஜேஆர் எப்படி நமக்கு AJBR. அப்போ ஆந்திர பிரதேஷ் வரிசையாக கூட கேட்கலாம். ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான். இப்போ வந்து மைக்கில் வந்து யார் பேசுவாங்க? ராஜா. இதே வந்து இந்த வந்து ஆத்திரமா ஜெயிச்சுட்டாங்க. அதாவது ஆத்திரமா இருந்தோடனே அந்த மைக்கை பிடிச்சோன்னே என்ன அது அந்த ஜார் கொடுத்துறாங்களே, வந்து ப்ரைஸ் கொடுத்துறாங்க. ஆத்திரமா இருக்கிறவன் மேலே ஏறோடனே ஜார் கொடுத்துறாங்க. அதாவது அந்த ப்ரைஸ் கொடுத்துறாங்க. கொடுத்தோடனே அவன்கிட்ட இருக்கிற பீரோ ஃபுல்லாக இருந்த கோவம்லாம் போய்கிட்டு அவன் ராஜாவா எல்லாத்துக்கும் தெரிஞ்சான். அப்போ ஆந்திர பிரதேஷ், ஜார்க்கண்ட், பீகார், ராஜஸ்தான் இதெல்லாம் தான் பெக் மெட்டைடு காணப்படுது. மின் உபகரணங்களில் மின் தடுப்பானா பயன்படுத்துது. 5th பார்த்தீங்கன்னா சுத்திகரிக்கப்படாத எண்ணெய். 2 இது வந்து அஸ்ஸாம், குஜராத். 2 இடம் தான் அஸ்ஸாம், குஜராத். அஸ்ஸாமில் பல இடங்களில் இது 2மே வந்து பல இடங்களில் காணப்படுது. அஸ்ஸாம் குஜராத் பார்த்தீங்கன்னா குஜராத் எண்டில் தானே இருக்குது. அது வந்து காம்பே வளைகுடா அல்லது காலோல்னு சொல்லுவாங்க. காம்பே வளைகுடா, அங்கலேஷ்வர் அல்லது காலோல் இந்த இடத்துல குஜராத்தில் காணப்படுது. அஸ்ஸாமில் வந்து டிக்பாய், படார்பூர். பாய் போட்டு தூங்குறவன் திடீர்னு முழிக்கிறான் படார்பூர்னு. அங்கே வந்து நாகம் வந்து சொல்லுது, நாகர்கோட்டிக்கா. நாகம் வந்து என்ன சொல்லுதுன்னா, காசு கொண்டுட்டு போய் உங்கள் அதாவது ஸ்கூல்லலாம் கலெக்ட் பண்ணி காசு கொண்டு போய் ருத்ராப்பூர்னா சிவன் ருத்ர தாண்டவாடுவானியா, அங்கே போய் சிவனை அதாவது மார்னிங்கில் நீங்கள் பார்த்துட்டு வாங்க, டூருக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ டிக்பாய், படார்பூர், நாகேஸ்வர், காசிம்பூர், நாகர் கார்த்திகா, காசிம்பூர், பள்ளியரியா, ருத்ராப்பூர், சிவசர்கார், மார்ன். ஓகேங்களா. இதெல்லாம் தான் எதுலன்னா அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய இடங்கள். அடுத்தது தங்கம் பார்த்தீங்கன்னா 3 முக்கிய இடத்துல தங்க சுரங்க பகுதி இருக்குது. ஒன்று மாநிலம் பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் 2 காரில் 2 பேர் போகிறாங்க. அப்போ கர்நாடகாவில் 2 இடம், ஆந்திராவில் ஒரே ஒரு இடம். கர்நாடகாவில் 2 இடம் கோலாகலமாக ஓட்டிட்டு போகிறாங்க. அப்போ கோலார் மாவட்டம், ரெய்சூர். கோலார் மாவட்டம் கோலார் தங்கவயல். ரெய்சூர் வந்து ஹாட்டி தங்கவயல். ரெயின் வரதுனால ஹார்ட் அப்படியே ஜில்லுன்னு போகுது அப்படின்னு நாங்கள் வச்சுக்கலாம். அப்போ மாநிலம் கர்நாடகாவில் கோலார் மாவட்டம், ரெய்சூர் மாவட்டம். கோலார் தங்கவயல், ரெய்சூர் வந்து ஹாட்டி தங்கவயல். ஆந்திரா பார்த்தீங்கன்னா அடுத்தது ஆந்திராவில் ஆனந்தபூர். ஆத்திரமா இல்லாமல் ஆனந்தமாக இருங்க. அப்போ ஆனந்தபூர் மாவட்டம், ராம்கிரி தங்கவயல் சுரங்கம். ஓரளவு தங்கம் இருக்குது. ஆந்திரா ஆனந்தபூர் மாவட்டம், ராம்கிரி. ராம் தான் வந்து சந்தோஷமா இருக்கும். ஆனந்தபூர் மாவட்டம், ராம்கிரி தங்கவயல் சுரங்கம். ஓரளவு தங்கம் கிடைக்கிறது. வைரம் பார்த்தீங்கன்னா UNECE நில அறிக்கையின்படி நாடு முழுவதும் எவ்வளோ கிடைக்குதுன்னா 4580, அதாவது 45 இது டபுள் மடங்கு ஆயிடுது. உங்களுக்கு 4 டபுள் மடங்குன்னா 8. அப்போ 8 வந்து டபுள் மடங்குனா 2. அப்போ 4582 1000 கேரட் வைரங்கள் வந்து இருக்கு. இதுதான் ரொம்ப முக்கியம். மத்திய பிரதேசில் பன்னால வைரம் கிடைக்குது. அடுத்தது ஆந்திராவில் கர்னூல், ராமெல்லா கோட்டா. இது வந்து சும்மா பார்த்து வச்சுக்கலாம். ஓகேங்களா. இப்போ வந்து ஆந்திராவில் மத்திய பிரதேசில் பன்னால வந்து வைரம் கிடைக்குது. ஆந்திராவில் அந்த ஆந்திராவில் பார்த்தீங்கன்னா நூல் வலிவில் வைரம் கிடைக்குது. கர்னூல் அது ராமெல்லா. ஓகேங்க. ராமன் வந்து கண்டுபிடிக்கிறான். ஆத்திரமாக இருக்க ராமன் வந்து நூலாக வந்து கண்டுபிடிக்கிறான். கர்னூல் மாவட்டம், ராமெல்லா கோட்டா கிருஷ்ணா நதியின் படுக்கையில் காணப்படுது. கிருஷ்ணா நதியின் படுக்கை வந்து ஆந்திராவில் ராமெல்லா வந்து கர்னூல் போட்டு கண்டுபிடிக்காங்க. கிருஷ்ணா நதியின் படுக்கையில் இருக்கு. புதிதாக ராஜ் இம்பர்லி தங்க சுரங்கம். புதிதாக வந்து ராய்ப்பூர், ராஜ்பூரில்
சத்தீஸ்கர் வந்து பாஸ்டன். பாஸ்டன், நீ வந்து சட்டி தான் தூக்குறியா அப்படின்னு. சத்தீஸ்கர்ல பாஸ்டன் மாவட்டம். ஒடிசால நியூவா இருக்கிறத பார்க்கர் பார்க் இருக்கு இல்லையா, அதை வந்து நியூவா இருக்கிறத வாங்குறாங்க, ஒடிச்சு வாங்கி சாப்பிட்டு பாக்குறாங்க. ஆந்திரால நாராயணகோட்டா, ஆந்திரால வந்து கிருஷ்ணா நாராயணான்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்ப ஆந்திரா கிருஷ்ணா நாராயணகோட்டா இதுல இருக்கு. கர்நாடகால ரெய்சூர் மாவட்டத்தை குல்பர்கா அதை ஞாபகம் வச்சுக்கலாம். உலகிலேயே மிகப்பெரிய சாலை போக்குவரத்து இந்தியா தான், 30 லட்சம் கிலோமீட்டர். உலகில் சாலை போக்குவரத்து இந்தியா தான் 30 லட்சம் கிலோமீட்டர் நீளமா இருக்கு. ஆசியாவில் வந்து இரும்பு பாதை, இது வந்து சாலை போக்குவரத்து, உலகிலேயே மிகப்பெரிய சாலை போக்குவரத்து இந்தியா 30 லட்சம் கிலோமீட்டரா இருக்கு. ஆசியாவில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய இரும்பு பாதை வந்து இந்தியா வந்து இருக்கு. உலகில் 4வது இடம். சாலையில இந்தியா இருக்கு. உலகில் வந்து ஆசியாவில் வந்து இரும்பு பாதை இந்தியா இருக்கு. உலகில் வந்து 4வது இதா இருக்கு. இரும்பு பாதை நீளம் பார்த்தீங்கன்னா 63,000 கிலோமீட்டர் வந்து இரும்பு பாதை இருக்கு. அதுல மின்மயமாக்கப்பட்டது 13,000. உள்நாட்டு விமான சேவை பார்த்தீங்கன்னா இந்தியன் ஏர்லைன்ஸ் தனியார் விமான நிலையமா இருக்கு. இந்தியன் ஏர்லைன்ஸ், இந்த பின்னாடி ஏர் இருந்தா தனியா நிற்கும், பின்னாடி ஏர் வச்சுக்கும் போது தனியா இருக்கும். ஏர் இந்தியா நிறுவனம் வந்து பன்னாட்டு விமான நிலையம். ஏர் பின்னாடி இருந்தா தனியா நிற்கும், முன்னாடி இருந்தா பன்னாட்டு அளவுல இருக்கும். அப்போ உள்நாட்டு விமான நிலையம் வந்து இந்தியன் ஏர்லைன்ஸ் மற்றும் தனியார் விமான நிலையம். அது வந்து பன்னாட்டு விமான நிலையம் ஏர் இந்தியா. இந்திய ரயில்வே முதல் வைஃபை வசதி வந்து பெங்களூர்ல இருக்கு. இந்தியன் ரயில்வே வந்து வைஃபை வசதி வந்து எங்க இருக்குன்னா பெங்களூர்ல இருக்கு. இந்திய விமான போக்குவரத்து நிறுவனம் வந்து ஏர் இந்தியா இந்தியன் ஏர்லைன்ஸ் ஒன்றா இணைச்சது வந்து 27/8/2007. மத்திய மாநில அரசுகள் துறைமுகங்கள் மேலாண்மை. மத்திய மாநில அரசுகள் துறைமுகங்களின் மேலாண்மை வளர்ச்சி, குறிப்பாக சிறு துறைமுகங்கள் வளர்ச்சி வழிகாட்டுறதுக்காக, அதாவது மத்திய மாநில அரசு துறைமுகங்கள் மேலாண்மை வளர்ச்சி, குறிப்பாக சிறு துறைமுகங்கள் வளர்ச்சிக்கு வந்து வழிகாட்டுறதுக்காக தேசிய துறைமுக வாரியம் வந்து அமைச்சாங்க. எப்பன்னா 1950. அடுத்தது புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல் மூலங்கள். புதுப்பிக்க இயலாத மின் ஆற்றல் நிலக்கரி, பெட்ரோலியம், இயற்கை வாயு. புதுப்பிக்கக்கூடிய மின்சக்தி மூல வளங்கள் பார்த்தீங்கன்னா மின் சக்தினா சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள், சூரியன், காற்று, அலைகள், புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவாயு சக்தி. சூரிய சக்தி, காற்று சக்தி, சூரிய சக்தி, காற்று சக்தி, அலைகள் சக்தி, புவி வெப்ப சக்தி, உயிரி எரிவாயு சக்தி. நம் நாட்டின் கல்விக் கொள்கையும் திட்டங்களையும் வகுத்து நடைமுறைப்படுத்தி வருவது MHRD, மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் தான் பண்ணுது. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட். மாநில அரசின் பொறுப்பில் இருந்த கல்வி அதற்கு பின்னாடி மாநில அரசுகள்ல எப்ப வந்துச்சுன்னா 1976 வந்திருக்கு. மாநில அரசுல இருந்தது மத்திய அரசு, மாநில அரசுகளின் கூட்டு பொறுப்புல வந்தது வந்து 1976. இந்திய கல்வி முறை பார்த்தீங்கன்னா 6 நிலைகள்ல இருக்கு. குழந்தை கல்வி, தொடக்க கல்வி, இடைநிலை கல்வி, மேல்நிலை கல்வி, இளநிலை கல்வி, முதுகலை கல்வி. அப்ப இந்திய கல்வி முறை வந்து 10+2 முறையில இருக்கு. பல்கலைக்கழக தரவரிசை பார்த்தீங்கன்னா UGC பல்கலைக்கழக மானிய குழு வந்து பாக்குது. பல்கலைக்கழகங்களின் தரவரிசை UGC பாக்குது. வரவு செலவு திட்டத்தில் 3% நிதி ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கல்வித்துறை வந்து பண்ணியிருக்கு. மாநில அரசின் பொறுப்புல இருக்கிறது உடல் நலம். மத்திய சுகாதாரம் மற்றும் நல்வாழ்வு கழகம் வந்து பல்வேறு நல கொள்கைகளும் திட்டங்களையும் நடைமுறைக்கு வருது. நலத்துறை நிர்வாகத்தையும் அதற்கான தொழில்நுட்ப தேவைகளும் கவனிப்பது மத்திய நலத்துறை அமைச்சகம். சுகாதாரம் மற்றும் நலவாழ்வு கழகம், அதாவது மத்திய நலத்துறை அமைச்சகம் வந்து பார்த்துக்குது. அனைத்து மருத்துவ நடைமுறைகளும் ஒரே அமைச்சகத்தின் கீழ் இருக்குன்னா ஆயுஷ். மத்திய நலத்துறை அமைச்சகத்தின் கீழே உடல் நல பணிகள் வந்து இருக்கு. உடல் நலம் பேணுதல் வந்து கேரளா சிறப்பா இருக்கு. இலங்கையை விட இந்தியாவோட உடல்நலம் பேணுதல் குறைவாக தான் இருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல வந்து திருவள்ளுவர் இவங்களை பத்தி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.